அருமையா ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறான். நல்ல ஊழியம், ஏராளமான ஆத்துமாக்கள் பெருகி வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆவியானவர், எப்பா ஒரே ஒருத்தன் அந்த பாலைவனத்துல போயிட்டு இருக்கிறான், அவங்கிட்ட ஊழியத்தை நிறைவேற்றத்துக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஏண்டவரே இவ்வளவு பெரிய ஊழியத்தை விட்டுட்டு ஒருத்தனுக்காக நாங்க போறது, அந்த ஒருத்தனை சந்திக்கிறதுக்கெல்லாம் நான் இல்ல, அது வேற ஆளை அனுப்பணும். நான் பெரிய கூட்டத்தில் தான் நான் பேசுவேன், பெரிய கூட்டங்கள், பெரிய சிட்டி. ஆவியானவர் நம்ம எங்கு நடத்தி கொண்டு போகிறாரோ அங்கு போக நாம் தயாரா இருக்கணும். 1976 வருஷம் முதல் தேதி கேரளாவில, மத்திய கேரளாவில டயசிஸ் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணுவதற்காக புறப்படுறேன். 1ஆம் தேதியே அங்க பிரசங்கத்தில் இருக்கணும். பழைய வருஷம் புது வருஷம் சேர்ற அந்த ராத்திரியில சேலத்திலிருந்து ட்ரெயின்ல நான் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். புது வருஷ ஆராதனைய குடும்பத்தோட என்னால கொண்டாட முடியல, ஏன்னா அங்க நான் தேதி கொடுத்துட்டேன். அது முக்கியமான காரியம் என்று சொல்லி பிஷப் மூலியமாக எழுதப்பட்டதுனால நான் போக வேண்டியது அவசியமா போச்சு. அது இந்த வருஷம் புது வருஷம் கொண்டாட முடியாது என்று சொல்லிட்டு நான் ட்ரெயின்ல இருந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பமா இந்த வருஷம் புது வருஷம் ஆராதனை கலந்துக்க முடியல, இந்த புது வருஷத்தின் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எனக்கு தரணும். கடந்த வருஷத்துல உம்முடைய மனசை வேதனைப்படுத்தின காரியங்கள் ஏதாவது இருக்குமா? என்னுடைய பேச்சுல, என்னுடைய எழுத்துல இப்படியெல்லாம் நான் ஆராய்ஞ்சி அந்த பழைய வருஷத்தினுடைய தீர்மானங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தேன், அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். புது வருஷம் வந்தது. 12 மணி ரயிலிலேயே முழங்கால் படியிட்டு புதிய வருஷத்துக்குள் ஜெபத்தோடு பிரவேசிக்க ஆசைப்பட்டேன். பிரவேசிச்சேன். புதிய வருஷத்தின் தீர்மானத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சில மணி நேரங்கள் கழிந்ததுக்கு பிறகு, சில நிமிஷங்கள் கழிந்ததுக்கு பிறகு திடீரென்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு தரிசனத்தை பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ஜனத்திரள், அநேக மைக்குகளை பிடித்துக் கொண்டு பிரசங்கம் பண்றேன். எந்த பக்கம் திரும்பினாலும் ஜனங்கள் கூட்டம். அவ்வளவுதான், அந்த தரிசனம் முடிந்தது. உடனே கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன? பதிலே இல்லை. மறுபடியும் கேட்டேன், பதில் இல்லை. நேரம் போய்கொண்டிருக்குது. சுவாமி, நீர் ஒரு தரிசனத்தையோ வெளிப்பாடையோ நீ காண்பிச்சீர்னா, அதனுடைய விளக்கத்தை நீ சொல்லாம போயிட்டேன்னா அந்த வருஷம் முழுவதும் நான் கஷ்டப்படுவேனே. ஆகவே நீ அதை விட நீ சொல்லாம காமிக்காம இருந்துட்டா நலமா இருக்குமே. தயவு செய்து காமி, சொல்லு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், இதுல நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அப்பதான் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். Son, you are going often and often only among Christians, which I don't like. எப்ப பார்த்தாலும் நீ கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே நீ போயிட்டு இருக்கிற பாரு, அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு முறை கூட என்னை பத்தி அறியாத ஜனங்களை குறிச்சு உன்னுடைய உள்ளத்துல ஒரு புதிய பாரம் இருக்கணும். அதுக்காக நீ வருவியா? அப்பவே தீர்மானம் பண்ணேன். 1976 வருஷம் என்னுடைய வேலையை, டாக்டர் வேலையை ராஜினாமா பண்ணேன். சொந்த ஆஸ்பத்திரி, அதையும் மூடிட்டேன். அன்றைக்கே தீர்மானம் பண்ணி அந்த கூட்டம் முடிந்த உடனேயே என்னுடைய மனைவிக்கு ட்ரங்க் கால் பண்ணி செய்தி அறிவிச்சேன். இந்த வருஷத்துக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம், இனி நான் கூடுதல் கன்வென்ஷனுக்கு தேதி கொடுக்க போறதில்ல. கிராம சபைகளுக்கும் ஆதிவாசிகளுக்கு மத்தியிலும் நான் போக பாரப்படுகிறேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீங்க மாத்திரம் இப்படி ஆவிக்குரியத்துல ஆழமா அப்படியே ஊழியத்துல போறீங்களே, எனக்கும் அதுல ஒரு பங்கு வேண்டாமா? நானும் முதல் ஊழியத்திற்கு நானும் வரப்போறேன். அப்பதான் சொன்னேன், சரி அப்படின்னாக்கா நான் வீட்டுக்கு வரல, நீ ட்ரெயின் ஏறி இந்த இடத்துக்கு வந்து சேரு, நம்ம 2 பேரும் மலைக்கு போலாம். அதுக்கப்புறம் தான் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பேச்சுப்பாறை மலைக்கு முதல் ஊழியத்துக்கு நாங்க கடந்து போனோம். கடைசியில கடந்த வருஷம் என்னுடைய மனைவியும் ராஜினாமா பண்ணாங்க, முழு நேர வேலைக்குள்ள ஈடுபட்டாங்க. என்னுடைய ஊழியத்துல மாசத்துல 2 வாரம் கன்வென்ஷன், 2 வாரம் கிராம ஊழியங்கள், ஆதிவாசிகளுக்கு மத்தியில ஊழியம். இன்னைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவி புதுக்கோட்டையில பெண்கள் மகாநாட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க, ஆவிக்குரிய கூட்டத்துல. நான் இங்க வந்திருக்கிறேன். இப்படி குடும்பமாய் கர்த்தர் எங்களை எடுத்து உபயோகிக்கிறார். பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில போவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆனால் சிறு சிறு கூட்டங்களை பலப்படுத்தவும்
அவருக்கு இயேசு பற்றி அறிவிக்கும் அவர் பாரப்படுகிறார். அவருடைய உள்ளத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன். அருமையானவர்களே, ஒரே ஒரு ஆத்மாவுக்காக பிலிப்புவை அங்கு கூட்டிக் கொண்டு போகிறார். பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாசிப்பதை இவன் அறிகிறான். எப்படி அறிந்திருக்க முடியும்? அவன் சத்தமாக வசனத்தை வாசித்திருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிற பார்வையிலேயே இவன் என்ன வாசிக்கிறான் இவனுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனா இந்த மந்திரி சத்தமாக வாசித்திருக்க வேண்டும். அதை புரிஞ்சுட்டு கேட்கிறான், ஆமா நீ வாசிக்கிற பகுதி உனக்கு புரியுதா, நீ என்னன்னு உனக்கு புரியுதான்னு கேட்கிறான். அப்பதான் மந்திரி சொல்றான், அது சரி, ஒருத்தன் சொல்லாம போனா எனக்கு எப்படிப்பா புரியும், எனக்கு விளங்க வைக்கணுமே, யாராவது ஒருத்தர் சொன்னாதானே எனக்கு அது புரியும். 100க்கு 100 உண்மை. இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய சரீர கண்களினாலே வாசித்து சரீர ஞானத்தை வைத்து புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஆழமான வெளிப்பாடு அவசியமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் கர்த்தர் திருச்சபையிலேயே அதுக்கு சில நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிச்சீங்கன்னாக்கா அப்போஸ்தலரை நியமித்திருக்கிறார். எந்த ஒரு ஊழியனுக்கும் ஒரு திருச்சபையில அவன் அங்கமா இருக்கணும், அல்லது ஒரு 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 கிறிஸ்துவ ஸ்தாபனத்துல அவன் அங்கமா இருக்கணும். இப்படி எதுலுமே ஆவிக்குரிய காரியத்துல அவனுக்கு ஒரு ஐக்கியம் இல்லாம சுதந்திர ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு வருமானாக்கா ஒரு நாள் நம்ம அதை அங்கீகரிக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பத்தில் அப்படிதான் ஊழியம் செஞ்சார். ரட்சிக்கப்பட்ட உடனே தானே சுதந்திரமா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சுவிசேஷம் அறிவிச்சார். ஆனா அதுக்குள்ளேயே சீக்கிரமா சீஷன் அவனை கண்டுபிடிச்சு சீஷர்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஐக்கியத்துக்குள்ள ஈடுபடுத்தினார். உடனே அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்துகிட்டு போய் சுவிசேஷ வேலை செய்வாரு. எல்லாம் மாச கணக்கா சுவிசேஷ வேலை செஞ்சு முடிச்ச உடனே திரும்பி வருவாரு. தான் சுவிசேஷ வேலையில கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் விவரிச்சு சொல்லுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. மறுபடியும் அவனை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவனை மறுபடியும் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. இதுதாங்க ஒழுங்கு, இதுதான் முறை. உனக்குன்னு ஜெபிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது நீ என்ன மாதிரி ஊழியம் செய்யறன்னு அறியத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம உனக்கு எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு பண்ற, நீ என்ன பண்ற, என்ன மாதிரி ஊழியம் செய்யற யாரும் கேட்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஊழியக்காரனை நீங்க அங்கீகரிக்கவே கூடாது, அங்கீகரிக்கவே கூடாது. ஆகவே எந்த ஒரு ஊழியக்காரனாலும் அவனுக்கு ஒரு திருச்சபை வேணும், திருச்சபைக்குள்ள அவன் அங்கமாயிருக்கணும், அல்லது கிறிஸ்துவ ஸ்தாபனத்துக்குள்ள அவன் ஒரு அங்கமாயிருக்கணும். இந்த திருச்சபையினுடைய பக்தி முதிர்ச்சிக்காக வளர்ச்சிக்காகத்தான் அப்போஸ்தலரை கர்த்தர் நியமிச்சது, தீர்க்கதரிசிகளை நியமிச்சது, சுவிசேஷகரை நியமிச்சது. இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் திருச்சபைக்கு ரொம்ப அவசியம். வெளியிலிருந்து சுவிசேஷகன் அல்ல, சபைக்குள்ளே சுவிசேஷகன். உபதேசி வெளியிலிருந்து அல்ல, சபைக்குள்ளே உபதேசி. பக்தி விருத்திக்காக இது கர்த்தரால் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஒழுங்கு. இவங்க எல்லாம் வெளியில போய் ஊழியம் செய்வாங்க. ஆனா அடிக்கடி தன்னுடைய சபையை வந்து சந்திக்கணும், தன்னுடைய சபைக்குள்ள வரணும், அங்க வந்து தங்களுடைய அனுபவங்களை விவரிக்கணும். இந்த சுவிசேஷ அனுபவம் திருச்சபை மக்களுக்கு அவசியம். தீர்க்கதரிசியுடைய அனுபவம் திருச்சபை மக்களுக்கு அவசியம். உபதேசனுடைய அனுபவம் திருச்சபை மக்களுக்கு அவசியம். இது திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்காக இந்த ஒழுங்கை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் உபதேசிகளை, விளக்கத்தை சொல்லுவதற்கு ஊழியக்காரர்களை, பாஸ்டர்மார்களை, குருமார்களை, சுவிசேஷகர்களை கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதனுடைய ரகசியங்களை அறிந்து விளங்குவதற்காகத்தான். கேள்வியினாலதான் ஞானம் பிறக்கும். ஆவிக்குரிய காரியங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள நான் பெரிய விசுவாசியம் சொல்றேன், இதை கூட உனக்கு தெரியான்னு சொல்லுவாங்களோ, தயவுசெய்து அப்படி கூச்சப்படாது. கேள்வியினாலதான் உனக்கு ஞானமே வரும். வாக்குவாதம் செய்யறவனுக்கு தான் பதில் சொல்லக்கூடாதே தவிர கேட்கிறவனுக்கு நல்ல பதில் சொல்லலாம். தெரியாதவன் தான் கேட்பான், ஆனா ஒத்துக்கொள்ளாதவன் தான் வாக்குவாதம் பண்ணுவான். ஆகவே வாக்குவாதம் பண்றவனுக்கு ஒரு நாள் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, பேசவே பேசாதீங்க. ஆனா கேள்வி கேட்கறான் பாருங்க, எங்க எனக்கு தெரியல, இது என்னங்க இது கேட்கறான், சொல்லிக் கொடு, தயவுசெய்து சொல்லிக் கொடு. தெரியலையா, தெரிஞ்ச மாதிரி ஜாலக் பண்ணாத, தெரிஞ்சவங்க கிட்ட கூட்டிட்டு போத பாருங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது, எங்க பாஸ்டர் இருக்காரு, இல்லாட்டி எங்க அவர் இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் இருக்கிறார், அங்க கூட்டிட்டு போற, அப்படி சொல்லு. அதான் நியாயம்,
அதுக்காகத்தான் வேத வசனத்தின்படி கிறிஸ்தவங்க ஜீவிக்கணும்ன்றதுக்காகத்தான் பேக் டு த பைபிள் ஆரம்பிக்கப்பட்டது 50 வருஷத்துக்கு முன்பதாக. அந்த சகோதரனுடைய உள்ளத்துக்குள்ள ஏற்பட்டதனுடைய மாற்றம் என்ன தெரியுமா? இந்த பேக் டு த பைபிள்ன்றதுக்கு அர்த்தமே வேதாகமத்துக்கு திரும்புதல். ஏன் அந்த வார்த்தை வேதாகமத்துக்கு திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐரோப்பிய நாடுகளில, அமெரிக்க நாடுகளில் எல்லாம் கிறிஸ்துவ தேசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்து பேருக்கு தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே தவிர வசனத்தின்படி ஜீவிக்கிறது இல்லை. சமீபத்துல ஜெர்மனிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போன சமயத்துல அழகான ஆடம்பரமான தேவாலயம், ரிட்டையர்ட் ஆன 3-4 பேர் வயசானவங்க வீட்டுல போர் அடிக்குதுன்னு சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஆளுகளே கிடையாது. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ அலங்காரமா அவ்வளோ ஆட்களை விசுவாசிச்சு கட்டினது, மெம்பருங்கள்லாம் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில். ஆனா ஒருத்தம் கூட கோயிலுக்கு வர்றதே கிடையாது. இப்படி பேருக்கு கிறிஸ்துவ தேசம் தான் பேரு, ஆனா கிறிஸ்துவ காண்பிக்காத மக்களா இருக்கிறதுனால அவங்கள வசனத்துக்கு திருப்பணும். நீ பேரு கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்ல, வசனத்தின்படி ஜீவிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். அதான் பேக் டு த பைபிள். அந்த உள்ளம், அந்த எண்ணங்கள் அந்த சகோதரனுடைய தியோடர் எஃப்னுடைய உள்ளத்துல ஏற்பட்ட போதுதான் இந்த வசனத்தின்படி ஜீவிக்க எப்படியாவது அறிவு கொடுக்கணும். அதுக்கு இந்த வானொலி மிகவும் பிரயோஜனமா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறான், கோயிலுக்கு வந்தா தானே பிரசங்கத்தை கேட்க முடியும். ஆக இவனை எங்க சந்திக்கணும்? அவன் வீட்லயே போய் சந்திச்சாதான் இந்த விவரத்தை சொல்ல முடியும். அதுக்கு என்ன வழி? நாம நேரில் போய் நான் ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா உன்னை சேர்த்துக்க மாட்டான். ஆனா ரேடியோ திருப்புற சமயத்துல சரி கொஞ்சம் 1/4 மணி நேரம் தானே இந்த செய்தி, கொஞ்சம் கேட்போம்னு சொல்லிட்டு கேட்பான் பாருங்க. அந்த சமயத்துல இந்த வசனம் போச்சுன்னா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாதா என்ற அந்த நப்பாசையில இந்த வானொலிய ஏற்பாட அவங்க தொடர்ந்தாங்க. ஜனங்களை எப்படியாவது வசனத்தின் பக்கமா திருப்பணும். கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார் தெரியுமா? நாம கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையா ஜீவிக்கணும்ன்றதுக்காக தானே என்னென்னலாம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். வசனத்தின்படி ஜீவிக்கணும். இந்த பேக் டு த பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தாபனம் கொழும்புல பல திருச்சபை மக்கள் போர்டு மெம்பரா இருக்கிறாங்க. ஜெகோவா ஷமால 2-3 பேரு, பிரதரன் குரூப்ல இருந்து ஒருத்தர், அசம்ஸ் ஆஃப் காட்ல இருந்து ஒருத்தர், ஆங்கிலிக்கன் சர்ச்ல 2 பேரு. இப்படி இந்த ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு ஒரு போர்டு உண்டு. அந்த போர்டு இந்த ஏற்பாடுகள் செய்து கண்டிஷன் என்ன தெரியுமா? குழப்புகின்ற உபதேசங்களில தலையிடக்கூடாது. ஆனா எப்படியாவது ஜனங்களை, கிறிஸ்துவ ஜனங்களை வசனத்தின்படி ஜீவிக்க செய்யணும். இது இந்துக்களுக்கு உபதேசிக்கப்படுகிற நிகழ்ச்சிகள் அல்ல, இந்துக்களுக்காக பயன்படுத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் அல்ல. கிறிஸ்துவங்களை சரியான கிறிஸ்தவங்களா மாற்றணும்ன்றதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால்தான் பைபிள் ஸ்டடிக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தது. அருமையானவர்களே, இந்த நல்ல ஏற்பாடுல இலங்கையிலிருந்து இந்த ஏற்பாடுகள் செய்தது. முன்னெல்லாம் ரெக்கார்டிங்க்கு நான் டெல்லிக்கு போய் ரெக்கார்ட் பண்ணுவேன். இந்தியாவில் டெல்லியில ஒரு நல்ல பேக் டு த பைபிளுடைய ஸ்தாபனம் இருக்குது, ரெக்கார்டிங் ஸ்டேஷன் இருக்குது. அங்க போய் தான் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து வருகிற கடிதங்கள் எல்லாம் டெல்லியில் இருக்கிற அலுவலகத்துல ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஒரு தமிழ் கிறிஸ்தவ சகோதரி, அவருடைய புருஷன் அங்கு டெல்லியில வேலை செய்கிறார். அவர் இந்த குடும்பமாக இதுல ஏதாவது ஒரு ஏற்பாடு நமக்கு இன்வால்வ்மெண்ட் உண்டாகுமே என்று சொல்லி அந்த பொறுப்பை எடுத்தாங்க. ஆனா ஏராளமான கடிதங்கள், தமிழ்நாடு எங்க இருக்குது, டெல்லி எங்க இருக்குது, ஆகவே இதுல பல விதமான சிக்கல்கள் ஏற்பட்டதுனால எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதுக்கு ஒரு ஆபீஸ் அலுவலகம் ஒன்று தொடங்கணும்னு ரொம்ப நாள் அவங்களுக்குள்ள ஆசை. 1979 வருஷம் நாங்க எல்லாம் கொழும்புல கூடணும். இதுக்காக தீர்மானம் எடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆரம்பிக்கணும்னு. அது 4 இடங்களை மையமாக வைக்கலாம்னு யோசனை பண்ணாங்க. முதலாவது தீர்மானமே சேலத்துல வைக்கலாம். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் பொறுப்பெடுக்க அழைப்பு கிடையாது, சபை ஆரம்பிக்கிற அழைப்பு கிடையாது, ஸ்தாபனங்களை பொறுப்பெடுக்கிற அழைப்பு எனக்கு கிடையாது. ஆகவே தயவுசெய்து இந்த பொறுப்புகள் என்னால செய்ய முடியாது. சரி, பெங்களூரை தலைமை வைக்கலாம், மெட்ராஸ் தலைமை வைக்கலாம், மதுரை தலைமை வைக்கலாம். இப்படி 4 யோசனைகள் சொல்லப்பட்ட சமயத்துல அது சரியான ஆட்களை தேடி கொண்டு வந்தாங்க. எப்படியாவது பொறுப்பெடுக்க யாராவது ஒருத்தர் வேண்டுமே. அப்படி
2-3 வருடங்களாக ஜெபித்து 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 அதற்கு பிறகுதான் மதுரையை மையமாக்கி இந்த ஏற்பாடு செய்ய சகோதரன் பம்பிங்டன் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்படுத்த ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்ட போது உடனடியாக அந்த தீர்மானத்தை செய்தாங்க. கர்த்தர் இந்த காரியத்தை நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார். நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். கேள்வினால ஞானம் பிறக்கும். ஆகவே இவன் கேட்கிறான், சொல்றவங்க யாராவது இருந்தா தானே எனக்கு தெரியும். அப்பதான் இவனுக்கு விளக்கம் கொடுக்கிறான். இவன் வாசிச்ச பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருந்திருக்கிறான். அதுல முடி கத்தரிக்கிறவனுக்கு முன்னாடி மௌனமா இருந்த ஆடுன்னு எழுதி இருக்குது. இன்னும் பல வசனங்கள் அப்படியே வரிசையா எழுதிட்டு இருக்குது. அவன் பேசுறதா பேசாதவனா இருக்கிறான், இப்படி எல்லாம் எழுதி இருக்குது. வாழ்க்கையில அவனுடைய நியாயம் எல்லாம் எடுத்து போயிடுச்சு. அவன் மௌனமா இருக்கிறதுனால, தன்னை தாழ்த்துறதுனால நியாயம் போயிடுச்சுன்றார். தாழ்த்த 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 அவனுடைய நியாயம் அவனை விட்டு போயிடுச்சு.